ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த சேரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நியூ மாம்ஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு 4-5 இயர்ஸ் வரைக்குமே ஒரு கிட் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த சேர் 3 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீடிங் சேராகவும் யூஸ் பண்ணலாம், நார்மல் சேராகவும் யூஸ் பண்ணலாம், பூஸ்டர் சேராகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எங்கே போனாலும் இந்த சேரை தூக்கிட்டு போய் ஹோட்டலில் எங்கே வேணாலும் அந்த பூஸ்டர் சேரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேர் நான் என் ஃப்ரெண்டு என் பையன் பிறந்தப்போ கிஃப்ட் பண்ணான். இப்போ 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமாக இந்த சேர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த காலத்தில் நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க குழந்தைய. பட் இப்போ நம்மளே பார்த்துட்டு நம்மளே வேலையும் பார்த்துட்டு எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும். அப்படின்றப்போ நமக்கு இந்த சேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரே ரிமூவபிள் தாங்க. நான் 3 இயர்ஸ் ஆச்சு, அதனால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஃபேட் ஆகிடுச்சு எல்லாமே. ஸோ இந்த ட்ரே நீங்கள் மீல் ட்ரேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமூவபிள் தான். நீங்கள் ஒரு டிஷ் வாஷை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த அதை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா. நீங்கள் ஸோ எப்படி ரிமூவ் பண்ணுறது, அட்டாச் பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த மீல் ட்ரேவை. இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. ப்ளஸ் இந்த ட்ரேயில் நீங்கள் ஸ்நாக்ஸு எதுனாலும் இப்போ ஒரு 1 இயர் வரைக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் தனியாகவே கொடுத்து பழகிக்கலாம். ஸோ இது ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கனால அவங்க விழுந்துருவாங்க, பண்ணிடுவாங்க. மற்ற ஹை சேர் மாதிரி பயம் இல்லை நமக்கு. இதில் பக்கிள்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பிள்ளைகளை சேஃபாக உட்கார வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையில் பார்த்துக்கலாம். நான் இன்ன வரைக்குமே என் பையனை இதில் உட்கார வச்சுட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு நான் என் வேலையை பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இந்த சீட் கவர் பின்னாடி இதையுமே ரிமூவ் பண்ணிடலாம். எல்லாமே வாஷபிள் தான். ஈஸியாக நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் இதை ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதாங்க இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. நிறையா பேர் ஹை சேர் போவாங்க. பட் எனக்கு கேட்டால் அது ரொம்ப சேஃப்டி கிடையாது. ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் பிள்ளைய தவ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்றப்ப இது ரொம்ப சேஃப்டி. ஸோ இதுக்கு ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா 1 இயர்க்குள்ளே இருக்காங்கன்னா நீங்கள் இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தரையாக நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இல்லை ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் கீழே வச்சுக்கலாம். ஸோ மற்றபடி இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. 3 இயர்ஸ் என் பையன்லாம் இந்த எழுதி தவ்வுவான். இதில் போட்டு சேராக கூட யூஸ் பண்ணுவான். இன்னுமே நல்லா தாங்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் இதில் அவனை உட்கார வச்சுட்டு தான் நான் என் வேலையில் இன்னுமே பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபீட் பண்ணுறது இப்போ அந்த காலத்தில் நடந்து அப்படிலாம் ஊட்டுவாங்க. பட் நமக்கு இப்போ உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டாயை கொடுத்துட்டு அவங்க வாட்டர் பாட்டிலும் பக்கத்துலேயே வச்சிட்டோம்னா அவங்க விளையாடிட்டும் இருப்பாங்க. நம்ம கூட பேசிட்டேவும் நம்ம அவங்களுக்கு ஊற்று இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே நம்ம அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நியூ மாம்ஸ் மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு கிட்ஸ் 4-5 இயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சேர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.